ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்குங்க? இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சமையல் கிடையாதுங்க. ஸோ நான் வந்து ரிவ்யூ வீடியோ தான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி போனேன். ஸோ வாங்க என்ன வீடியோன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளார போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 2 கோம்போ ஆஃபர்டு நான் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிஜியன் குக்கர் செட்டு அண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைங் பென்னு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைங் பென் தான் நமக்கு டெலிவரி ஆச்சு. ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லி இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா 2 அட்டைப்பெட்டி, அதாவது பெரிய அட்டைப்பெட்டி, அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்டைப்பெட்டியில் தான் அவங்க வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பெயின் இதெல்லாம் நல்லா பபுள் ரேட் பண்ணி நமக்கு எந்த டேமேஜும் வராத மாதிரி ஸோ வந்து டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவேசம்னு சொல்லி கூடலாம், அதாவது ஆசம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப வந்து டெலிவரி வந்து நல்லா சூப்பராக சேஃப்டியாக நமக்கு வந்து பேக் பண்ணி டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கோம்போ ஆஃபர் தான் நான் வந்து வாங்கினேன். 3 பீஸ் ஆஃப் 1 செட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி கைட் கொடுத்துருக்காங்க. நான்ஸ்டிக் குக்வேர் செட்டுன்னு சொல்லி ட்ரூ கேர்னு சொல்லி இதை நம்ம நல்லா படித்து பட்டா அதுக்கப்புறம் என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம குக்கரை நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 செட்டு, இது 3க்கும் வந்து ஒரு லிட்டு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ப்ரெஸ்டீஜ் அண்டு பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி கோம்போ செட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் நாம் வந்து நமக்கு ஆஃபர் வந்து அவங்கள வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆஃபர் இருக்கிறப்போ நம்ம வந்து தேடி இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நமக்கும் வந்து நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடாயி. ஸோ இந்த செட்டில் ஃபஸ்ட்டு செட் பார்த்திங்கன்னா கடாயி பிஜின்னு சொல்லி அவங்க நடுவில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேக் சைட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிஜிஎன் ப்ராடக்ட் வந்து அதாவது வந்து உண்மைதானான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறதுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த பிஜிஎன் ஐஎஸ்ஐன்னு சொல்லி ஒரு முத்திரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரிஜினல் பிஜிஎன் தான் சொல்லி நல்லா கண்டுபிடிச்சிக்கலாம், நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த கார்னரில் வந்து நெட்டு கொடுத்துருக்காங்க, அவங்க தனியாக ஹேண்டில்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு தவா, அதாவது தவா நம்ம தோசைனாலும் வந்து இதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அல்லது வந்து சப்பாத்தி கூட இதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட் பேக் சைடு பார்த்திங்கன்னா இது வந்து இண்டக்ஷன்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் வந்து கிளாஸ் டாப் அல்லது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ரெண்டுலேயும் நம்ம வந்து இதை வந்து சமைச்சிக்கலாங்க. ஸோ 2 ஆஃபரும் இருக்குது. நீங்கள் கரண்ட் அடுப்பில் வேணாலும் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அல்லது வந்து கேஸ் ஸ்டவ்வில் கூட நீங்கள் வந்து இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு 2 ஆப்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சாஸ்பேன் கூட சொல்லலாம், இது சாத்தை பண்ணுற மாதிரி, அல்லது எதனாச்சும் வந்து நீங்கள் அந்த ஸ்பானிஷ் ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த கொரியன் தாய் ஃபுட்டு அதெல்லாம் வந்து சாத்தை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஆம்லேட் இந்த மாதிரி சாலஸ் பண்ணுறதுக்கெல்லாம் சாத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப இந்த மாதிரி இந்த பெயின் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. ஸோ அதனால் வந்து 3 in 1 வந்து வாங்கின மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அவுட் சைட் பார்த்திங்கன்னா இன்னரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ நமக்கு வந்து நல்லா வந்து திக்காக இருக்குது. ஸோ எடுத்து பார்த்தாலே நல்லா கனமாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 3 பேனு வந்து நமக்கு வந்து பபுள் ரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நமக்கு லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரைங் பேனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அதர் வந்து நம்ம சப்பாத்தி எப்போவும் நம்ம ஓப்பனில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் 2 பேனுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கனமாக இருக்குங்க. ஸோ இதை வந்து சேஃப்டியாக நம்ம நல்லா ஹேண்டில் பண்ணால் நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து நல்லா ஃபுல்லாக செக்யூராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த செட் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ப்ரெஸ்டீஜ் மாடல் அண்ட் பட்டர்ஃப்ளை மாடலில். ஸோ அது எனக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வாட்டி நான் வந்து பிஜிஆனில் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ ஆர்டர் பண்ணோன்னே எனக்கு 2வது நாள் இதை வந்து அவங்க வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ டெலிவரி டைமில் நமக்கு வந்து அவங்க டெலிவரி பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நல்லா சேஃபாக வந்து நல்லா நமக்கு எந்த ஒரு இதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி அவங்க வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு கடாய்க்கு வந்து சின்ன ஹேண்டில் 2 கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ டைப்பும் இதிலே எல்லாமே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆர்டர் உங்களுக்கு வந்து ஒரு தாட்டி வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து வந்த உடனே 1-2 டேஸில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா சேஃப்டியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிஜிஆன் வந்து கோம்போ ஆஃபர்னு சொல்லி 3 லிட்டர் அண்ட் 2 லிட்டர் 5 லிட்டர் குக்கர் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் கூட சொல்லலாம் நம்ம. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இதோட ரிவ்யூ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்து நான் வந்து பாக்ஸில் இருந்து வெளியில் எடுத்துட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கைடு புக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ்கட்டில் இருந்து குக்கர் லீடு அது எல்லாமே ஸ்க்ரூ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். நல்லா இதை வந்து ஒரு ½ hour நீங்கள் வந்து பொறுமையாக படித்து பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் இதை எப்படி வந்து நீங்கள் மேனுவல் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 5 லிட்டர் குக்கர் ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன் இதில். ஸோ ஹேண்டிலெலாம் நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேங்க. அட்டாச் பண்ணி காமிச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி ஹேண்டிலெலாம் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஹேண்டில் எல்லாம் தனியாக செப்பரேட்டாக இருந்தது, நான் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி பாருங்கள், கீழே வந்து அடியில் பார்த்திங்கன்னா அந்த ஐஎஸ்ஐன்னு சொல்லி அந்த பிஜன் கம்பெனியோட அவங்க ஐஎஸ்ஐ முத்திரையை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நிறைய அந்த மாதிரிலாம் பிஜனில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பிஜன் எல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்க. ஒரே ஒரு கம்பெனி தான் பிஜன் இருக்குது. ஸோ நம்ம வந்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லதில்லை. ஸோ அது மாதிரி இப்போ பாருங்கள், அந்த மேலே லிட்டு டாப் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா கனமாகவும் இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த கேஸ்கெட்லேயும் ஐஎஸ்ஐ முத்திரையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போய் கடையில் போய் ஷாப்பில் எப்படி வாங்கினோமோ சேம் குவாலிட்டியாகவே இருக்குது ஆன்லைனில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து 3 லிட்டரு. ஸோ அதே சேம் தாங்க இது. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா அகலமாகவும் இருக்குது, நல்லா ஹேண்டிலும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கையில் நம்ம வந்து நல்லா நமக்கு ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 3 லிட்டரு. இதுக்கும் ஹேண்டில் தனியாக செப்பரேட்டாக வந்தது, நான் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து 2 லிட்டருது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் எதனாச்சும் சிக்கன் சூப்பு அப்புறம் வெஜிடபிள் சூப் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது இது எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 3 குக்கர்லேயும் இந்த லாஸ்ட்டு குக்கர் 2 லிட்டரில் தான் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்குதுங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பென் மாடல் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் தான் எனக்கு வேணும்னு சொல்லியே நான் வந்து ஆர்டர் பண்ணி இது புக் பண்ணேன். ஸோ அனதர் இன்னொரு பேட்டர்னும் இருந்தது, 3 சேம் குக்கராக மாதிரி. எனக்கு 2 குக்கர் நார்மல் குக்கர், இது ஒன்று ப்ரெஷர் பென் இருக்கிற மாதிரி நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐ முத்திரை, அதுக்கப்புறம் அவங்களோட பேட்ச் நம்பர் எல்லாமே இதில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ தைரியமாக நம்ம வந்து ஆர்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த லிட்டுக்கு மேலே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எப்போவும், ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை இது, நாம் வந்து நார்மலாக வந்து அலுமினியம் குக்கர் தான் நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறையா நம்மளோட அதாவது அம்மா அப்பா அவங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நாமளும் யூஸ் பண்ணோம். பட் அலுமினியத்தில் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே உடம்புக்கு கேடுங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டாக வந்து என்ன சொல்கிறது பாய்சன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எவர் சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பழகிறதுக்கு நம்ம எல்லாமே மாற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 லிட்டு 3 குக்கர், அதுக்கப்புறம் கேஸ்கெட் பார்த்திங்கன்னா அது வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது எனக்கு. ஸோ 2 இந்த மாதிரி விசில் வந்து கேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நல்லா கெட்டியாக இருக்குது, அதாவது நல்லா வெயிட்டாக இருக்குங்க. ஸோ நான் வந்து ஆர்டர் பண்ணி அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒர்த் இருக்குது. தாராளமாக நான் வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது வாங்கலாமா வேணுமான்னு சொல்லி, ஸோ நான் கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லி தான் சொல்லுவேன். என்னோடய சாய்ஸ் வந்து பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி குவாலிட்டியாக குட் ப்ராடக்டாக இருக்குது. நம்ம எப்படி போய் நேரில் போய் ஷாப்பில் வாங்குவோம், ஸோ அதே மாதிரியாக எனக்கு இருந்தது. இதில் மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வந்து குக் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் கரெக்டாக அந்த குக் ஆகி வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம அலுமினியம் குக்கரத்துலனா நிறைய தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை அவ்வளோவா அடிப்பிடிக்காது. இதில் ஒரே ஒரு இது மட்டும்தான், கொஞ்சம் நம்ம தேவையான அளவு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணால் நமக்கு கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்ட்டையும் வரும், கீழேயும் அடிப்பிடிக்காதுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் ரெண்டுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சி. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அவ்வளோதான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அவ்வளோதான் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.